அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தட்டை வந்து 2 மாவு மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். தட்டை நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பாக மொறுமொறுன்னு இதே மாதிரி கிடைக்கும். நல்லா மெல்லிசாவும் நம்ம தட்டிடலாம். ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு, 1 கப் மைதா மாவு சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்துப்போம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். ஊற வச்ச கடலப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் அளவு கடலப்பருப்பு ஊற வச்சு சேர்த்துக்கிட்டா போகிறோம். நிறையா சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு தட்டை கஷ்டமாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிப்போம். சூடான எண்ணெய் ஊற்றும் போது தட்டை நல்லா கரகரன்னு நம்மளுக்கு கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை நம்ம மாவோட சேர்த்துடலாம். ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். 1 கப் தண்ணி எடுத்தால் போகிறோம். 1 கப் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா திரண்டு வர வரைக்கும் பிசைஞ்சிப்போம். நம்ம எண்ணெய் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், அதுக்கு பதிலாக வெண்ணெய் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். முக்கால் கப் தண்ணி சேர்த்து ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து பிசையும் போது நம்மளுக்கு மாவு இதை மாதிரி ஒன்றா சேர்ந்து வந்துடும். தட்டை ஒரே அளவாக இருக்கிறதுக்காக இதை மாதிரி ஒரு சின்ன குழியாக உள்ள ஸ்பூன் எடுத்துப்போம். அதால் அளந்துக்கிட்டோம்னா தட்டை வந்து நம்மளுக்கு ஒரே அளவாக வந்துடும். இதை மாதிரி உருட்டின மாவை வந்து சப்பாத்தி குழவையை வச்சு தட்டுறனாலும் தட்டிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வச்சு ப்ரெஸ் பண்ணுறனாலும் பூரி ப்ரெஸ் மாதிரி உள்ளதை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மாதிரி தட்டிட்டு தட்டை வந்து உப்பாமல் இருக்கிறதுக்காக ஓட்டை போட்டுப்போம். போக்கு வச்சு ஓட்டை போட்டுப்போம். இதை மாதிரி எடுத்து ஒரு தட்டில் நம்ம அடுக்கி வச்சிட்டோம்னா பொரிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் இதை மாதிரி ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் தள்ளி தள்ளி ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு துணியிலையோ போட்டு வச்சிடணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரே தடையாக பொரிச்சு எடுத்துடலாம். அதனால் முதல்ல தட்டி வச்சுப்போம், அப்புறமா பொரிக்க ஆரம்பிப்போம். தட்டின தட்டை எல்லாத்தையும் இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தட்டையை போட்டு பொரிச்சு எடுக்கணும். சிம்மில் எண்ணெயை வச்சு நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அழுத்தமாக இருக்கும், கடார்னு இருக்க மாதிரி இருக்கும் தட்டை. அதனால் கொஞ்சம் ஹையில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கணும். ஹைலேருந்து மீடியமுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ளேமை. அகலமான பேன் வச்சுக்கிட்டோம்னா ஒரே நேரத்தில் 4-5 நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதை மாதிரி பபுள்ஸ் அடங்கினோடனே நம்ம எடுத்துடணும். கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலராக விட்டு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ரொம்ப எண்ணெய் குடிக்காது, எண்ணெயும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பேன் மட்டும் நம்மளுக்கு அகலமாக இருந்தால் போதும். நல்ல கிறிஸ்பியான தட்டை பொரிச்சு எடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும். அது கம்மியாக நம்ம எண்ணெய் சேர்த்தோம்னா அழுத்தமாக இருக்கும் தட்டை. அதுக்கு அதிகமாக நம்ம எண்ணெய் சேர்த்தா ரொம்ப பொற பொறன்னு பிஸ்கட் மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த தட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக நல்லா வரும். 5 நிமிஷத்தில் மாவு பிசைஞ்சிடலாம். 10-15 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆறினோடனே ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம சாதத்துக்கு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.